அனைவருக்கும் வணக்கம். Realme அவங்களுடைய பாப்புலரான X சீரிஸ்ல 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. Realme X3, X3 Pro மற்றும் X3 Super Zoom. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் ரீசெண்டாக தான் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட் ஆயிருந்தது. இதை அடுத்து இது இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மற்றும் இதோட விலையும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் Realme X3 உடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரியல்மியோடைய X3 சீரீஸில் Realme X3 Super Zoom அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். பட் Realme X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் தான் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ Realme X3 உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் Realme X3 Super Zoom மாதிரியே தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் குவாட் கேமராவில் இவங்க கொடுக்கலாம். இந்த கிளாஸ் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. அதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனலோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுக்கலாம். இதோட பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷனில் தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இவங்க கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக Realme X3 Super Zoomல என்ன சிப்செட் கொடுத்துருந்தாங்களோ அதே Snapdragon 855 ப்ளஸில் தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. ஸோ Snapdragon 855 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால Realme X3 Super Zoom எப்படி ஒரு 4G வேரியண்ட்டாக லான்ச் ஆச்சோ Realme X3யும் இந்தியாவில் ஒரு 4G வேரியண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும். இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10ல Realme உடைய யூசர் இன்டர்ஃபேஸில் தான் இதுவும் லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Realme X3 Super Zoom மாதிரி குவாட் ரியர் கேமராவில் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெனிலா வேரியண்ட். அதனால இதில் உங்களுக்கு ஜூம், அதாவது 60x ஜூம் லென்ஸ் இதில் கிடையாது. மற்றபடி பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் 60x ஜூம் சப்போர்ட் இல்லாததுனால இதில் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் இல்லைனா 13 மெகா பிக்சலுக்கு ஸ்டாண்டர்ட் 2x ஜூமோட இவங்க லான்ச் பண்ணலாம் டெலிஃபோட்டோ லென்ஸ். அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் செல்ஃபி 16 மெகா பிக்சலில் சோனியுடைய IMX471 சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே 8 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு வைட் ஆங்கிள் சென்சாரும் இங்கே இருக்குது. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு 60x ஜூம் சப்போர்ட் கிடையாது Realme X3 Super Zoom மாதிரி. அதே ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு 32க்கு பதில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே வித்தியாசம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200 mAhோட 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க கொடுக்குறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய X3 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாமல் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது சில யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஸோ Realme X3 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் 18,000லேருந்து 22,000க்குள்ளே இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த ப்ரைஸில் Realme X3 லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்பர் மிட் ரேஞ்சில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஸோ Realme X3 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.